நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அங்க இருக்கிறவங்க கேக்குதா? சரி, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. தோமுசா நண்பர்கள் தயவுசெய்து கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. பணி என்ன? சரி, நன்றி 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 நன்றி. முதல்ல சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 15 நாட்கள கனெக்ட் பண்ணியாப்பா சீக்கிரம் கொடுக்கவே இல்லையா? நான் பேசுறது கேக்குது? எல்லாருக்கும் கேக்குதா? கேட்கலையா? இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலையா? இன்னும் இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலையா? கொடுத்தாச்சா? கனெக்ட் பண்ணி இப்ப கேக்குதா? நன்றி. முதல்ல சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 15 நாட்களா தம்பி கொடி மட்டும் கொஞ்சம் தயவு செய்து கடந்த 15 நாட்களா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 90 தொகுதிகளுக்கு போய் சட்டமன்ற தொகுதிக்கு போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொடி மட்டும் எனக்கு அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெற்றி வேட்பாளர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்துல வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். தலைவர் அவர்கள் என்ன அமைச்சிருக்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் திரு மகாலிங்கம் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சுவான்னு அமைச்சிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் கதிர் அறிவால் சின்னத்துல வர 23ஆம் தேதி வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய உணர்வு எல்லாம் உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்போதுதான் நிச்சயம் இன்னொன்று தெரியுது. என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் ஏற்கனவே நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழருடைய வெற்றி அண்ணன் மகாலிங்கத்துடைய வெற்றியை என்ன உறுதி செஞ்சிருக்கீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியா? நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறை நான் வந்தேன், போன முறையும் கேட்டேன், வாக்கு கேட்டேன். ஆனா போன முறை என்னை ஏமாத்திட்டீங்க. போன முறை கிட்டத்தட்ட 13,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை ஏமாற்ற மாட்டீங்கல்ல? முதல்ல இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அண்ணன் திரு தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கும், நம்முடைய அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், திருச்சுழி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ராணி ஸ்ரீகுமார், தொகுதி பொறுப்பாளர் திரு மல்லி ஆறுமுகம், அண்ணன் திரு செல்வமணி, திரு சிவகுமார், குன்னூர் சீனிவாசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் தனுஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராமசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகர்சாமி, ஒன்றிய நகர பேரூர் கழக அமைப்பாளர்கள் செயலாளர்கள் ஐயாவு பாண்டியன், முனியாண்டி, உதயசூரியன், கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க, பின்னாடி மறைக்குது, கொடியை கீழே வச்சிருங்க, கொடியை கீழே வச்சிருங்க. திரு முனியாண்டி, உதயசூரியன், சாந்தாராம், சிந்து முருகன், கருண ஈஸ்வரன், சிட்டிபாபு, பேரூர் மன்ற தலைவர்கள் திரு சுஜிதா மேரி, தவமணி பெரியசாமி, ஜோதிலட்சுமி கருப்பசாமி, சுப்புலட்சுமி, ராஜம்மாள், தங்கம் ரவிகண்ண, இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ஆனந்தகுமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு நுழைஞ்சிருக்கிறேன். விருதுநகர் மாவட்டம்னால எப்பவுமே தனி சிறப்பு, தனி பெருமை, தனி கெத்து தான். எப்ப வந்தாலும் ஒரு புது எனர்ஜியும் புது உற்சாகமும் கிடைச்சிடும். கழகத்து மேலையும் கலைஞர் மேலையும் கழகத்து தலைவர்கள் மேலையும் அதிக பாசம் கொண்ட மக்கள் இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள். அதனால்தான் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 முக்கிய அமைச்சர்களை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடுகின்ற அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த விருதுநகர் மாவட்டம் தான். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணாச்சி அவர்களும்
இந்த மாவட்டம் தான். இந்த 2 அமைச்சர் மட்டும் இல்லாம, இந்த 2 அமைச்சர்களும் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பெருமைக்கு வளர்ச்சிக்கும் 2 பேரும் சிறப்பா செயலாற்றிருக்கிறாங்க. விருதுநகருக்கு வர்றதுல எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா, இப்ப சமீபத்துல கழக இளைஞர்களுடைய நிர்வாகிகள் மாநாட்டை இதே விருதுநகர்ல மிகச்சிறப்பா எழுச்சியா நடத்தி முடித்தோம். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர்கள் பிறந்த மண் இந்த விருதுநகர். வீரத்துக்கும் தியாகத்துக்கும் பெயர் போன மருது சகோதரர்களை கொடுத்த மண் இந்த விருதுநகர் மாவட்டம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக தன்னுடைய உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்ச தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த மண் இந்த விருதுநகர். அப்படிப்பட்ட விருதுநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெற்றி வேட்பாளர் தோழர் மகாலிங்கம் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. விவசாயிகள், நெசவாளர்கள், உழைப்பாளிகள் நிறைஞ்ச தொகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இந்த தொகுதியுடைய விவசாயிகள் நெசவாளர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர் தான் நம்முடைய தோழர் மகாலிங்கம் அவர்கள். உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க களத்துல என்னைக்கும் உங்களோடு நிற்கக்கூடிய வேட்பாளர் தான் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள். அண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களா இருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிற வேட்பாளர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, உடன்பிறப்புகள் கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்களா வருடம் முழுக்க மக்களோடு பயணிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் நம்ம வேட்பாளர் அண்ணன் திரு மகாலிங்கம் அவர்கள். எளிய பின்னணியில எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தோழர் மகாலிங்கம் அவருடைய குரல் இந்த முறை நிச்சயம் நம்முடைய சட்டமன்றத்துல ஒலித்தே தீர வேண்டும். செஞ்சு காட்டுவோமா? அவருடைய குரல் தான் உண்மையான விவசாயிகளுடைய குரல். அவருடைய குரல் தான் உண்மையான நெசவாளுடைய குரல். அவருடைய வெற்றி தான் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துடைய உண்மையான வெற்றி. எனவே இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கு நீங்க கதிர் அறிவால் சின்னத்துல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புறோம். செய்வீங்களா? இன்னைக்கு நான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எந்த உரிமையில உங்களை தேடி வந்திருக்கிறேன்? கடந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையில உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன். என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்துல புதிய பேருந்து நிலையம் யார் அமைச்சு கொடுத்தது? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாநில அரசு. ஆண்டாள் கோயில் தேரோடு வீதிகள்ல இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் அனைத்தும் புதுசா மாற்றப்பட்டிருக்கு. ஆண்டாள் கோயில வாகனம் நிறுத்துமிடம், பார்க்கிங் ஸ்பேஸ் மற்றும் டாய்லெட் ரூம், கழிவறை வசதி அமைக்கும் பணி இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறதா அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. நகராட்சி பகுதியில சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய தார் சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். நகராட்சி பகுதியில் உள்ள திருப்பார்கடல் குளம் இன்னைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு. பிளவக்கல் அணையை மேம்படுத்துகின்ற பணி நடைபெற்று வருகிறது. அங்கே அரசு மீன் விதை பண்ணை அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டைப்பட்டி, ஐயம்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிய துணை சுகாதார மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் முழுக்க புதிய சாலை பணிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 18 ஊராட்சிகள்ல 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பணிகள் நடந்திருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நகராட்சி பகுதிகளில் புதுசா பேவர் பிளாக் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாணவர் ஹாஸ்டல் தங்குகின்ற வசதி அமைச்சு கொடுத்திருக்கிறோம். உடற்பயிற்சி மையம், ஜிம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய தாலுகா கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவையும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் நம்முடைய தோழர் மகாலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் கதிர் அறிவால் சின்னத்துல வாக்களிங்க. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய தொகுதிய, உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுடைய பிரச்சனை, ஒவ்வொரு தொகுதி தெருவுடைய பிரச்சனை ஒவ்வொன்றத்தையும் அவர் நிச்சயம் சரி செய்வார் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்போ நம்முடைய முதலமைச்சர் கடந்த 5 வருஷமா என்னென்ன திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதி தான். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்தாரா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் மினிமம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசி இல்லாம படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூட வர்ற குழந்தைங்க காலேஜுக்கு போன உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துக்கிறாங்க. இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகள் கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லேப்டாப் பள்ளிக்கூட குழந்தைகளை விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். ஒரு மேற்படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும்,
ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேரும் போது இந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்திருக்காரா இல்லையாமா? கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு ஒரே பேங்க் டிரான்ஸ்பர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்காமா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு உங்களுடைய வங்கி கணக்குல வரவு வச்சாங்க. மகளிர் நீங்க என்ன பண்ணீங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க பாருங்க. ஏன் எடுத்தீங்க? ஏன் தெரியுமா? மோடி எடுத்துருவாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி பணத்தை எடுத்துருவாருன்னு அந்த பயம். அதே மாதிரி உஷாரா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 3வது பெயர் திரு மகாலிங்கம், தோழர் மகாலிங்கம் அவருடைய பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல கதிர் அறிவால் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி இந்த முறை வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னா செய்வாரு. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மகளிர் உரிமை தொகை இப்ப வரைக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும் சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லிட்டோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரப்படும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல சொல்லி இருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறோம். என்ன போட்டோ? இல்ல போட்டோ எல்லாம் இல்ல, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இதெல்லாம் போட்டோ எல்லாம் கிடையாது என்கிட்ட, இல்ல போட்டோ இல்ல. சரி நான் தரேன், போட்டோ காட்டுறேன். போட்டோ காட்டுறேன்மா, நீங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி கொடுப்பீங்களா? அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கு கதிரறிவால் சின்னத்துல வாக்களிச்சு இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில வெற்றியை உறுதி செய்வீங்களா? நிச்சயமா பண்ணுவீங்களா? போட்டோ தானே வேணும், காட்டுறேன். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதத்தாமா சொன்னேன் நானு, இதத்தான் சொன்னேன். நம்பர் 1 மொரட்டு, மோடியுடைய மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி என்ன பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னாரு. உண்மைதான். எனக்கு ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க, ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. போலாம். வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் போட்டு, ஆம்புலன்ஸ் போட்டு. மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமையா இருக்காதீங்க. என்ன அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கோவம் வந்துருச்சு. சொல்லிட்டாரு உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாதுன்ட்டாரு. ஆமா, எனக்கு எந்த அனுபவமே கிடையாது, இந்த அனுபவம் கிடையாது அப்படின்னா பாத்தீங்களா? தெரியுதா யாருன்னு? தெரியுதாமா யாருன்னு? அவர் தான் முதலமைச்சர் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு யார்கிட்டயும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதத்தாமா சொன்னேன். இப்ப என்ன கண்ணாபுரான்னு திட்டுறாரு. போட்டோ கூட எனக்கு விருப்பம் இல்லாம தான் காட்டுறேன், நீங்க கேட்டதுனாலதான் காட்டுறேன். என்ன செத்து போன்ட்டாருமா.
இவன் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? போட்டோ கேட்டது நீங்க, திட்டு வாங்குறது நான். இன்னொரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறான், அதை விட்டுட்டீங்களா? போட்டோன்னு நம்முடைய முதலமைச்சர் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆட்சி அமைஞ்சோன்னு ஒவ்வொரு மகளிருடைய கைகள்லயும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு கொடுக்கிறோம். அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் ஆகும்போது உறுதி. அதுக்கு அதிக வலு சேர்க்கிற விதமா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றி தேடி கொடுக்க செய்வீங்களா? நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, கதிர் அறிவால் சின்னத்துல வாக்களிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு தேதி 15, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 7 நாட்கள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு. ஆம்புலன்ஸா இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஏன் கதிர் அறிவால் சின்னத்துல வாக்களிக்கணும், ஏன் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும், ஏன் நம்முடைய தோழர் மகாலிங்கம் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுப்பாங்க, இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்வீங்களா? இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், அத்தனை பேருக்கு, இளைஞரணி தம்பிமார்கள், உங்க அத்தனை பேர்கிட்டையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த நண்பர்கள் உங்க அத்தனை பேர்ட்டு நான் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சாரத்தை அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மீண்டும் திமுகவோட கோட்டை அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். கதிர் அறிவால் சின்னத்துல தோழர் மகாலிங்கம் அவர்களை வெற்றி பெற வைங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க என்று கேட்டுக்கொண்டு ஒரு அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.